ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் இருக்காதுங்க. மரத்துக்கு முன்னாடி மாத்திட்டு வருவோம். நீங்க செட்டுக்கு லேட்டா வரீங்கன்னு சொல்றாங்க. I was bullied on set. மேடம் 12 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க. Finish around 2 AM 3 AM. அது ஓவர் டைமும் பே பண்ண மாட்டாங்க. காஃபி டீ செய்யறது கூட கஞ்சதான பாக்குறாங்க. ஏன் சாந்தினி ப்ரோமோவே பண்ண மாட்டேங்கிறீங்க? ப்ராஃபிட்டை ஃபுல்லாவே எடுத்துட்டு நீங்க பீனட்ஸ் தான் நீங்க பே பண்றீங்க. யார்கிட்டயும் ஈஸியா போயிருவேன் பசங்க கிட்ட. வாட் எவர் இட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த கேமரா இட்ஸ் பர்சனல். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி கேட்டேங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் போய் கேட்கும் போது நான் கெட்டவளா ஆகுறேன். மூடிட்டு இருந்தா சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நானும் மூடிக்கிட்டு இருக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோக்கா சொக்கா பக்கா, உங்களுடைய ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டுருக்கு, இன்னும் நிறைய வியூஸ் போகணும். நம்ம ஷோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் நமக்குங்க. அப்போ தான் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஃபூடி பாப்பா. அடுத்த ஃபூடி பாப்பா ஜாயன் பண்டா கிண்டரில் நடைபெறுது 27-30 நவம்பர். விதவிதமான வைரல் ஃபுட்டு, டேஸ்டியாக நிறைய என்னென்னமோ இருக்கு. இதில் இந்த கொக்கனட் ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்ருக்கேன். ஓகே, கொக்கனட் ஐஸ்கிரீம் சொல்லும்பொழுது அந்த ஐஸ்கிரீம் கொக்கனட் ஃப்ளேவர் இல்லை, அந்த ஐஸ்கிரீமே கொட்டாங்கச்சியில் போட்டு கொடுப்பாங்க. அதில் கொக்கனட் ஃப்ளேவர் டேஸ்ட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அந்த ஜெல்லி கலர் அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் மேங்கோ பழங்கள் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சார் அந்த ஐஸ்கிரீம். ஜில்லுன்னு இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த வைரல் வீல் சீஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. அவ்வளோ பெரிய வீல் இருக்கும், இட்ஸ் சீஸ் வீல். அது அப்படியே நெருப்பில் சூடு காட்டி கரைச்சி, அதுக்கப்புறம் நேச்சுரல்ஸ்லாம் போட்டு, மட்டன் கீமாலாம் போட்டு ஒரு மாதிரி செம்ம ஃபியூஷன் காம்பினேஷன் இருக்கும். தட் இஸ் நைஸ். வாட் அபவுட் யூ சார்? ஃபுடி பப்பல் உங்களுக்கு என்ன சாப்பிட? நம்ம தர லோக்கல் தான். நாசிலம்மா தெரியுமா? ஸ்பெஷலான ராணி நாசிலம்மா. ராணி நாசிலம்மா பேரு கம்பீரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தவிர்த்து ரைஸே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல், அந்த தேங்காய் பால் ஸ்மெல் இருக்குல்ல. சரி, அது மட்டும் இல்லை, வெரி குட். இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழகான காஸ்டியூம் போட்டிருக்கோமா. நம்மளுடைய அவுட்ஃபிட் ஸ்பான்சர் பார்கவி புத்திக். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் எல்லாத்துக்கும் ஏதுவான பல கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்களோட பிரான்ச் அப்படின்னு சொல்லும்போது இக்வீன் பாக் ஸ்ரீகம்பங்கன் ஏஒன் மாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக்கெட் ராஜா கிளாங் ஏஒன் மாலில் 2 இடத்துல தான் இப்போதைக்கு உங்களுக்கு கிளைகள் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணுங்கள். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், விதமான கலெக்ஷன்ஸ் வாரம் வந்துட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா, KES. இது ஒரு மலேசிய திரைப்படம். வெகு விரைவில் மலேசிய திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். ஆக்டட் அண்ட் டைரக்டட் பை BGW. நிறைய லீட் ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிக்கிட்டு வருவோம். ஆமாம், இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், அந்த போஸ்டரில் பாருங்கள் பேரெல்லாம் போட்டிருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் நீம்னு ஒரு படம் பண்ணேன். இது என்னோட செகண்ட் படம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சினிமாஸில் வருது. வெகு விரைவில் பாருங்க. எல்லா ஸ்பான்சரையும் மென்ஷன் பண்ணிட்டு சார், ஷோவே முடிஞ்சது போல இருக்கு. வர ஸ்பான்சர் அதிகமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய பிராண்ட்ஸை நம்ம ஷோக்குள்ள கொண்டுட்டு வரணும்னா கீழே டீட்டெயில்ஸ் போட்டுருக்கு பாருங்க, jokkkasokkapakka@gmail.com. அதில் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு கேஸ் வந்திருக்குங்க. அந்த கேஸ் என்ன கேஸ்னா, ஒரு நடிகை வந்திருக்காங்க. ஓகே, இவங்க சாதாரண நடிகை இல்லை சார், மகா நடிகைன்றீங்களா? பட்டு ஒரு பில்டப் கொடுக்க படாரம் நடிச்சிட்டீங்க. சாதாரண நடிகை இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் மகா நடிகை. மகா நடிகன்னு எப்போது ஆளுங்களை வடைச்சு கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க மகா நடிகை. நேரத்துக்கு யாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மலேசியாவில் பிறந்து வளர்ந்த நம்மளுடைய டேலண்ட் சாந்தினி கார்னிக் நம்மளோட வந்திருக்காங்க. ஹாய். வணக்கம். வணக்கம் பாலா. ஹாய், எப்படி இருக்கீங்க சாந்தினி? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அடுத்த கேளுங்க, உண்மையிலே நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா எங்களோட கேள்வியெல்லாம் அது சார்ந்து தான் இருக்க போகுது. அதனால நீங்க உண்மையிலே நல்லா இருக்கீங்களா? உண்மையாக நல்லா இருக்குன்னா, இந்த வருஷம் நிறைய பல அடிகளை சம்பாரிச்சு நல்லா எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட் வாங்கி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஃபைட்டிங் அண்ட் சர்வைவிங். ஆக்சுவலி திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட்டில் உட்காந்து பேசுறதுக்கு. என்னோட போஸ்ட் அதெல்லாம் நிறைய என்னோட மனசில் இருக்கிறதுலாம் நிறைய கொட்டி இருக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்சுவலி சிட்டிங் டவுன் அண்ட் டாக்கிங் ரிகார்டிங் ஆல் திஸ் ஸ்டஃப். நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் மனசில் இதை கொட்டினதை பார்த்து தான் உங்கள் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டோரி போட்டிருந்தீங்க. அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு ஓகே சரி டு ஸ்பீக் டு சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. யூ நோ வை? Because we care for you. Wow.
No, seriously சொல்றேன். ஏன்னா sometimes do you know something? I know you're happy, you're smiling and everything. But deep inside உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன வருத்தம் இருக்குல்ல. Sometimes you need to speak to someone. You need to let it out. யார்ட்டையும் பேச முடியல, சொல்ல முடியல சொல்லிட்டு தான் நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறோம். Most of the time people tend to ignore. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஐயோ நீ அடிச்சு பேசிருக்கலாமா, ஏதோ பண்ணிருக்கலாம் அப்படி வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால we try not to ignore. யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும்னா நீங்கள் போடுங்க, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. We'll try to speak to you. Because sometimes you need a good place to speak. அதுவும் சந்தினியோட ஓப்பன்னஸ் அண்ட் வெளிப்படையாக பேசுகிற அந்த தன்மைக்கு வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச முடியாது. எல்லாம் வெட்டி சென்சர் பண்ணி 1/2 மணி நேரம் ஷோ 5 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பெஸ்ட் பிளேஸ் இங்கே தான். எங்க சென்சரே இல்லை, அடிச்சு பாறை கூடலாம். இது ஒரு தளம், என்னன்னா மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு தளம். சரி, ஓகே. ஐ மீன் இது வந்து மோர் டு மை மென்டல் ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணுற விட வந்து இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா அவுட் சைட் பீப்புள் வந்து இந்த ஃபீல் வந்து பார்க்கும்போது வந்து ஓ இவங்க வந்து ஆக்டர்ஸ், இவங்க இது அவங்க அது அப்படின்றதா பார்க்குறாங்க. பட் உண்மையாகவே வாட் ஆர் வி ஃபேஸிங் இன் அவர் டே டு டே பேசிஸ் வந்து நம்மளுக்கு ஒண்டி தான் தெரியும். ஐ திங்க் பாலா ஆல்சோ ப்ரிட்டி மச் யூ நோ வாட் ஆர் வி கோயிங் த்ரூ இன் அவர் லைஃப். ஸோ அது ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து மேபி இந்த பாட்காஸ்ட்டோ இட்ஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா என்னோட கதை மட்டும் நான் ஷேர் பண்ணல. there are so many artists, there are so many people who are sharing. So பாருங்க, நீங்கள் மகாநடிகை ஷோக்கு போனீங்க இந்தியாவில், போயிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி, அங்கே உங்களுக்கு அவ்வளோ வெல்கமிங் கிடச்சி, அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஜட்ஜஸ் சாரோட உங்களுக்கு புகழ்ந்து பேசுனதாக இருக்கட்டும். யூனோ ஃபார் us to see Malaysian talent on that stage, அந்த ஷோவில் பார்த்து அவங்க உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், நம்ம நாடை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருங்க, அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா பல பேர் அந்த மேடைக்கு பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டிலேருந்து. ஸோ யூ மேட் இட் த அங்கே போய்ட்டு அவ்வளோ வெல்கமிங்காக அவ்வளோ வரவேற்பெலாம் சந்திச்சுட்டு இங்கே வந்தீங்க. எப்படி இருக்கு லைஃப்? ஓ மை காட். இல்லை ஆக்சுவலி வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. பிகாஸ் நிறைய பேர் வந்து when I walk in the streets, like வந்து when I go anywhere, people என்னை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது they are like, ஓ நீங்கள் வந்து இந்தியாவில் போயிட்டு வந்தீங்க, உங்களோட எபிசோட்ஸை நான் விடாமல் பார்ப்பேன், அது மகாநடிகை ஷோ, விஜயாண்டனி சார் உங்களோட கமெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா விஜயாண்டனி சாரோட செல்ல பிள்ளை நான் அப்படின்னு தெரியும். பிகாஸ் அவர் இன்ன வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மனுஷன் தான் அவர். அவர் மாதிரி ஒரு பர்சன் வந்து இட்ஸ் வெரி ரேர் டு see a human being like விஜய் ஆண்டனி சார் இன்ன வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ மக்களை விட எனக்கு என்ன ஒரு வருத்தக்குரிய ஒரு விஷயம்னா வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். பிகாஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். பிகாஸ் இன் மை ஸ்டார்டிங் கரியர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் புல்லிட் ஆன் செட். ரொம்ப புலி பண்ணியிருக்காங்க, எனக்கு நடிக்க தெரியாது, ஐ வாஸ் ஓவர் வெயிட், அது இதுன்னு நிறைய அலிகேஷன்ஸ் என் மேலே வந்து வச்சாங்க. பட் அது எல்லாமே வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அப்படி நான் வந்து அப்படியே பண்ணிட்டு தான். தென் அப்போது ஆஃப்டர் ஐ டிட் மலேசியன் ப்ராஜெக்ட்ஸ் ஐ வென்ட் டு ஒரு சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மகாநடிகை கிடச்சிது. ஸோ அப்போ கிடச்சிட்டோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கேன். அங்கே டோட்டலாக வந்து எனக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் நான் இருந்திருக்கேன். நான் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ணி தான் நான் இருந்தேன். பிகாஸ் ஆக்சுவலி அந்த ஷோ மூலமாக எனக்கு எந்த ஒரு இன்கம் கூட எனக்கு கிடைக்கல. ஆனஸ்ட்லி நோ இன்கம். அது ஒரு காம்படிஷனால வி வென்ட் தேர். ஸோ அங்கே லிட்டரலி எங்கள் அம்மா வந்து காரை விற்று எனக்கு அனுப்புனாங்க. ஷி வாஸ் சப்போர்ட்டிங் மீ மந்த்லி. ஸோ அங்கே வந்து ஈவன் சில ஃபுட் கூட எனக்கு ஒத்துக்காது என்வாயர்மெண்ட். பட் ஒன் திங் ஐ வென்ட் தேர் பிகாஸ் மை மெயின் கோல் இஸ் நான் யாருன்னு காட்டணும். I want to show people என்னால் இது முடியாதுன்னு. ஏன்னா அங்கே நிறைய எபிசோட்ஸை நான் ஆக்ட் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் ஓ உன்னால் இப்படியோ பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஸ்லாங்லாம் பேச முடியுமா, உன்னால் இப்படி இருக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி பர்பஸ் ஐ வென்ட் தேர் டு ஷோ மை டேலண்ட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு when I come back to Malaysia, ஆஃப்கோர்ஸ் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே நம்ம டேலண்ட்டை காட்டாச்சு, அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் எனக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பேமெண்ட் எனக்கு கிடைக்கும், நல்ல பீப்புள் ஐ மீன் இந்த ஃபீல்ட் மத்தியில் வந்து எனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் இந்தியாவுக்கு போலியான்னு. ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ், சம் பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் இப்போதைக்கு இந்தியாவுக்கு போக முடியாமல் இருக்குது. அண்ட் another thing is எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலன்னு இல்லை, எனக்கு இருக்குது. பட் I'm still taking my time for my personal reasons. அது ஸோ அது இந்த meanwhile அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் நம்ம நல்லா பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும் போது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். நீங்கள் செட்டுக்கு லேட்டாக வரீங்கன்னு சொல்கிறாங்க, டிமாண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. சார் மேடம் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்களாம்.
12 மணி நேரமா? ஆமாம், 12 hours. ஒரு நாளைக்கு 8 hours தானே வேலை செய்யணும். அதான் சொல்கிறது நியாயமான விஷயம் தான். ஓகே. பட் அது கூட வந்து ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறாங்க எப்படி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது டிமாண்டா இல்லை அது கேட்க வேண்டிய அவங்களோட உரிமையான எனக்கு புரியல. எப்படி இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் வருது? ஓகே, ஸோ செட்டுக்கு லேட்டாக வர விஷயங்கள் வந்து ஆக்சுவலி எல்லாருமே பண்ணுற வேலை தான் அது. த டைம்ஸ் தட் நம்ம வந்து ஆன் டைமில் செட்டில் இருப்போம். தேர் ஆர் சர்டன் டைம்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயனால வந்து வில் கம் லேட் ஆன் செட். அது வந்து எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான். பட் அதுக்குன்னு அது வந்து சரின்னு சொல்ல, எல்லா விஷயமும் சரியாக நடந்துச்சுன்னா நம்மளும் சரியாக இருப்போம்னு தான் நம்ம வந்து யோசிப்போம் என்ன. பட் என்னதுன்னா, ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் 12 hours டைம், இதுவும் இட்ஸ் பாருங்க, நம்ம சம்டைம்ஸ் செட்டில் வந்து காலை 8 மணிக்கு கால் டைம் கொடுப்பானுங்க, வந்துடுவோம். ஸோ சம்டைம்ஸ் இட் வில் ஃபினிஷ் அரௌண்ட் 2 AM 3 AM முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். போய் நம்ம மேக்கப்லாம் கழுவி தூங்குறதுக்கே அங்கே ஒரு டைம் எடுக்கும். மறுநாளே காலையிலே ஒரு கால் டைம் இருக்கும். ஸோ நம்ம எந்திரிச்சு வரணும்ல. நம்ம சம்டைம்ஸ் வந்து தூக்கம் பத்தாமல் நம்ம வரும்போது we can't give our 100% on set. கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அண்ட் இட்ஸ் பீங் வெரி அன்ஃபேர். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆள் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து 12 ஹவருக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. அது தான் ரூல், இந்த குளோபல் ரூல்ஸே அது தான். 12 ஹவர் தாண்டி ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆஃப்கோர்ஸ் ஷூட்டிங்னால வந்து அப்போ கூட ஒரு ப்ராஜெக்டை கமிட் பண்ணும்போது நான் சொல்ல, ஓகே ஒரு 8 o'clock கால் டைமா, 8 PM எக்ஸ்ட்ரா 2 hour நடுவு பிரேக்லாம் போகிறாங்களே, ஒரு 14 hours அதுக்குள்ளே முடிச்சிருங்க. பிகாஸ் வி ஹேவ் டு ஒர்க். ஏன்னா நம்ம வந்து 20 days 30 days வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒழுங்காக தூக்கம் கிடச்சி நம்ம கரெக்டாக இருந்தால் தான் we can perform. another thing is நம்மளுக்கு ரூகி பாருங்க, நம்மளுக்கு தானே லாஸ்ட். ஏன்னா இப்போ 12 ஹவருக்கு வந்து அதுதான் ஒர்க்கிங் பீரியட். இப்போ நம்ம அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அது ஓவர் டைமும் பே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஓகே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க, ஓகே நம்ம வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 1 day பாதி பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாலும் why not, we are going to be there. இப்போ அதுவும் இல்லை, 12 hours தாண்டியும் நம்ம வந்து இருக்கிறோம் and they are shooting extra scenes. நம்மளுக்கு தானே லாஸ்ட். இது ஃபேராகவே இல்லையே. another thing is இப்போ அந்த per day பேமெண்ட் வந்து ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு 1000 ringgit கொடுக்குறீங்க, 1500 ringgit கொடுக்குறீங்க, 2000 ringgit கொடுக்குறீங்க, ஓடி போனாலுமே we won't mind because per day we are getting நல்ல ஒரு பேமெண்ட், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். வார்ட்ரோப்பும் நம்ம தான் பார்த்துக்குறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நம்ம தான் பார்த்துக்குறோம், பேமெண்ட்டும் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வார்ட்ரோப்புக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இருக்கிற பேமெண்ட்டே போயிடுது. இதை பார்த்ததுக்கு நான் உங்களுக்கு ஓடி வேற, நான் வந்து ஓடி இல்லாமல் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணுமா? இது எந்த வகையில் நியாயம்? அட்லீஸ்ட் எனக்கு per day பேமெண்ட் நல்லா கிடச்சிருந்தா கூட எக்ஸ்ட்ரா டைம் போனாலும் we will definitely work. அண்ட் ஆல்சோ செய்கிற ப்ராஜெக்டும் வந்து அது வேர்திட்டாக இருக்கணுங்க. பிகாஸ் ஐவ் டன் ப்ராஜெக்ட்ஸ், நல்ல கதைகள் வந்து நான் செஞ்சுருக்கேன். லைக் அதை சொல்கிறேன், எக்ஸாம்பிள் கம்மிங் பேக் டு மகாநடிகை, I didn't earn a single cent there. But I know that show was worth it. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க செட்டில். அதை நான் வந்து குறை சொல்ல. பட் அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லையே. இங்கே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படைப்பு, நல்ல எனக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க, நல்லா எனக்கு பே பண்ணுறாங்க. சரி பேமெண்ட்டை விடுங்க, செட்டில் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, அது கூட இல்லையா? யூனோ தேர் so many times ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து செட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இடம் இருக்காதுங்க. நான் கேட்பேன், எங்கெங்க மாற்றுறது, எங்கே மாற்றுறது, எவ்வளோ கேளுங்க. we will go and change in public toilets அங்கே இங்கே. சம்டைம்ஸ் அதுவும் இல்லை, மரத்துக்கு முன்னாடி மாற்றிட்டு வருவோம், என் சொந்த காரில் நான் போய் மாற்றிட்டு வருவேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் கேட்பேன், ஏன் வந்து அந்த ஒரு வார்ட்ரோப் டென்ட் வாங்குனீங்கன்னா சில இதெல்லாம் ஓகே வி கேன் அட்ஜஸ்ட். இப்போ காட்டுக்கெல்லாம் ஷூட் கூட்டு போகிறாங்க, எங்கெங்க அங்கே போய் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சட்டை மாற்றுறது. அண்ட் ஆல்சோ நம்ம மேக்கப் பண்ணுறது கூட நடு ரோட்டில் உட்காந்து மேக்கப்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு பேசிக் திங் வந்து நான் கேட்கும் போது சட்டை மாற்றுறதுக்கு இடம் இது பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து மேக்கப். ஏன் தெரியுமா, மொட்டை வெயில் இருக்கும், we will be in the road side மேக்கப் போட்டுட்ருப்போம், வேர்த்து ஊற்றும், அதுக்கு மேலே மேக்கப் பண்ணுவாங்க. அங்கே வேலை செய்கிற அத்தனை பேரும் பாவம் தெரியுமா. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட், சரி அட்லீஸ்ட் ஃபுட்டாச்சும் ஆன் டைமுக்கு வருது, நல்ல சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கிடையாது, அதுவுமே நடக்காது. போய் கேட்கணும், டீ இருக்கா, இது காஃபி இருக்கா, சாப்பாடு இந்த மாதிரி ஃபுட்டா. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லஞ்சுக்கு வந்து நாசி கோரைங்க வரும், ஃப்ரைட் ரைஸ் வரும் லஞ்சுக்கு. பாலா ஸோ லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வரும். அதெல்லாம் நான் போய் கேட்பேன், என்னங்க இது பத்துமா? பட் அஃப்கோர்ஸ் அது சொன்னால் வந்து செஞ்சுருவாங்க தான், ஏன்டா இப்படி வாங்குறீங்க, அதெல்லாம் செய்வாங்க தான். அதுக்கப்புறம் டீ டைம் போகும்போது வந்து
காஃபி வந்து பிளாக் காஃபி தாங்க இருக்கும். ஏங்க ஒரு பால் போட்டு வந்து கலக்குற அப்போ ஒரு காஃபி டீ செய்கிறது கூட வந்து கஞ்சத்தனம் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அமெரிக்கானுங்க. அது அமெரிக்கானோ இல்லைங்க, நம்ம மலேசியன்ஸ்க்கு வி ஆர் ஸோ யூஸ் டு ட்ரிங்கிங் லைக் தட். அட்லீஸ்ட் சி என்னையை விடுங்க, ஹவு அபவுட் த டெக்னிக்கல் டீம். சி நம்ம வந்து ஒரு சீனுக்கு நடிப்போம், 2-3 சீனுக்கு நம்ம சில்லாக இருப்போம். பட் டெக்னிக்கல் அந்த பீப்புள் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் தியா லைக் திங்ஸ் ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, கேமரா போட்டுறாங்க, மாட்டுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு கரெக்டாக ஆன் டைமு, நல்ல ஒரு ஃபோட்டோ, அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட இருக்காது. ஸோ when I go and ask all these things, they are telling me that I am demanding. ஈவன் பேமெண்ட் கூட டிமாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரீசனாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஷூட்டு செகண்ட் ஜான் வரைக்கும் போனோம். ஒரு 5 நாள் வந்து ஷூட்டுன்னு சொன்னாங்க. மொட்டையில நிற்கணும் தெரியுமா, காலையிலேருந்து நைட் வரைக்கும். அதுவும் செகண்ட் ஜான் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் ஹியர். டிரான்ஸ்போர்ட்டை கவர் பண்ண மாட்டாங்க, வார்ட்ரோப்போ அது நம்மளதாக தான் இருக்கும். ஸோ பர் டே வந்து அண்ட் ஐ எம் சப்போஸ் டு ஹோஸ்ட் தட் பர்டிகுலர் ஷோ. பர் டே 350 ringgit ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், எப்படிங்க 350க்கு முடியும், எப்படிங்க பண்ணுறது, எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அங்கே வரோம். இல்லை ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணுங்கன்னு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி கேட்டேங்க. Who's the director? அது நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி கேட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னார் வந்து 50 வெள்ளி சந்தினின்னு சொல்லிட்டாங்களா, இன்னார் வந்து ஒரே ஒரு மேல் ஹோஸ்ட் மட்டும் வச்சு நம்ம போயிருக்கலாம், நீங்கள் வேணாம் அப்படின்றாங்க. தென் ஐம் லைக் ஓ காட், ஒரு 50 ringgit. ஆக்சுவலி நான் என்னோட பெர் டே ரேட்டே வந்து இட்ஸ் வேறு. நான் இது பண்ணும்போது ஐ ரியலி டெல் எனக்கு இது தான் வேணும். ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி என் வேலை அங்கே நடக்கும். அங்கே போனேன்னா ஒரு 2 டேக் எடுக்கிறேன்னா, என்ன டைரக்டர் சொல்கிறாங்க அதை செய்கிறேன்னா, என்னோட வேலை அங்கே என் வேலை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. when I go any role I can do, என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னால் என்ன சொன்னாலும் செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரை மை பெஸ்ட் டு பி டெடிகேட்டட். ஒரு டைரக்டர் சொல்கிறாங்க, என்னோட வேலையை முடிஞ்ச அளவுக்கு ஐ கிவ் மை 100%. என்னோட வேலையில் நான் க்ளீனாக தான் இருக்கேன், ஓகே. ஸோ அதுக்கேற்ற ரேட் தான் கேட்குறேன், அதுக்கு ஏற்ற ரீச்சும் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இது எதுவுமே செய்யாமல் ப்ராஜெக்ட் விளையாட்டோன்னே நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன் சாந்தினி ப்ரொமோவே பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்படிங்க ப்ரொமோ பண்ணுறது, ஓகே அவுட்கமாச்சும் ஒன்று நல்லா இருக்கணும், அட்லீஸ்ட் இந்த ஹோல் இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் த ஷூட்டாச்சும் நல்லா இருக்கணும். அது ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் ப்ரொமோ பண்ணோம் அப்படின்ட்டுனா நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குது தானே. இட்ஸ் நோ தட் ஐ வாண்ட் டூ. எனக்கு ரொம்ப ஆசை. நான் சினிமானா பைத்தியம். இந்த சினிமாக்காக நான் நிறைய விஷயம் இழந்திருக்கேன் என் வாழ்க்கையில். இப்போ கூட நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கிறதுக்கான பிகாஸ் ஐ எம் ஸோ கிரேசி ஆஃப் சினிமா. பட் இந்த ஒரு சினிமான்ற ஒரு விஷயத்தில் இவ்வளோ அநியாயம் இங்கே நடக்கும்போது எப்படிங்க என்னால் அதை வந்து தாங்கிக்க முடியும்? ஐ கான்ட் அக்செப்ட் தட் பிகாஸ் ஐ லவ் திஸ் ஃபீல் ஸோ மச். பட் அவ்வளோ லவ் பண்ணுற ஃபீல் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கன்ற போது ஆஃப்கோர்ஸ் ஐ கான் அக்செப்ட். ஏன்னா நல்ல டேலண்ட்டுக்கு மதிப்பு இல்லையே. அண்ட் நான் என் டேலண்ட்டை காட்டியிருக்கேன், காட்டின பிறகும் வந்து மதிப்பு இல்லையே. இப்போ இங்கே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போகுது, எல்லாம் அவங்களுக்குள்ளேயே தான் எடுக்கிறாங்க. ஒரு டேரக்டருக்கு வந்து இந்த ஆக்டர்ஸ் தான் வந்து கம்ஃபர்டபுள்னா மறுபடியும் அந்த ஆக்டர்ஸை தான் செலக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டேலண்ட், இவங்களை நம்ம காஸ்ட் பண்ணுவோம், இங்கே இது பண்ணுவோம், அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறதில்ல. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தட். ஸோ என்ன தான் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இந்த நாசி கோரிங் பற்றி சொன்னாங்களே, அது நீங்கள் மேபி ஒரு சின்ன விஷயமா நினைக்கலாம். ஒரு லன்ச் டைமுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு 15 க்ரூ வேலை செய்கிறாங்க, காலையிலேருந்து வேலை செய்கிறாங்க, டயர்ட் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. பேக் டு பேக் ஒரு ஆர்டிஸ்ட் சீனை நடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி டயரிங். ஒரே இடத்துல நடிக்கிறாங்க நினைக்காங்க, பிரெயின் இந்த மாதிரி டயர்டாக விஷயம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி when I work in India and even I worked in Singapore, so ஒரு நாளைக்கு வந்து 6 scenes 7 scenes தான். ஆனால் இங்கே 20-22 சீன் அடிக்கிறாங்க. அண்ட் ஃபார் them that is normal. அந்த மாதிரி தான் அடிக்கணும், ஸோ தட் அப்போ தான் பட்ஜெட் சேவ் ஆகும்ன்றாங்க. 20-22 சீன்ஸ்னா, அதுவும் அந்த 20-22 சீன்ஸ் வந்து வரிசையாக வந்து ஒரு இமோஷனல் சீன்ஸ் இருக்கும். வி ஹேவ் டு க்ரை பேக் டு பேக், கோ அண்ட் சேஞ்ச் அ காஸ்டியூம், படுத்ததுக்கு குவான்டி காஸ்டியூம் வேறு, அது வேறு இது வேறு, எவ்வளோ தாங்க அது ஒன்று பண்ணுறது. அது வந்து more than 12 hours வேறு போகணுன்னா ஹவு இஸ் தட் ஃபேர்? ஐ ஃபீல் யூ. கமிங் பேக் டு திஸ் நாசி கோரிங், நான் விட மாட்டேங்க. ஏன்னா ஐ வாஸ் தேர் ஆல்சோ. அந்த சீன் நான் இருந்தேன். ஓகே, இட்ஸ் நாட் த வே டிமாண்டிங் ஸோ மச். எங்களுக்கு சின்னதாக ஒரு சாப்பாடு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கறி ஊற்றி எப்போதும் கொடுப்பீங்களா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு, அது அமைதியாக சாப்பிட்டு தான் போங்க. நாசி கோரிங் காஞ்சி போன ஒரு நாசி கோரிங் சார், எங்கள் வீட்டு நாய் கூட நல்ல சாப்பாடு போடும் சார். அதை எடுத்து உண்மையிலே தான் சார், அந்த சாப்பாடை திறந்து பார்க்கும்போது
இதுக்கு அப்படி நம்ம வேலை செய்கிறோம். தூக்கம் பார்த்தாம கஷ்டப்பட்டு வந்து ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இதுக்கு வேலை செய்கிறோம். இன்னொங்க நான் சில ப்ரொடக்ஷன் வந்து ஓகே நான் ஐம் அ பெஸ்கட்டேரியன். அதாவது பெஸ்கட்டேரியன்ஸ்னால் நான் ரொம்ப சீ ஃபுட் தான் சாப்பிட்றேன். ஐ டோன்ட் ஈட் ரெட் மீட் சாப்பிட மாட்டேன். சிக்கன் வந்து அப்பப்போ தான். பட் ஆஃப்கோர்ஸ் வந்து பட்ஜெட்காக செட்டில் வந்து சிக்கன் கொடுத்தா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். என்னால் டெய்லி அதை சாப்பிட முடியாதுங்க. ஸோ நான் வந்து கேட்பேன் இந்த மாதிரி மீன் வச்சு சாப்பாடு, அது கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சார் சாப்பாடு என்ன வந்துருப்போம் சார் சொல்லுங்கள். நம்ம இட்ஸ் நாட் தட் வி கேனாட் பாய். நம்ம செட்டில் இருக்கோம், நடிச்சிருக்கோம், வெளியே போய் வாங்க முடியாது. தட்ஸ் வை நீங்கள் வந்து ஷூட்டில் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது சிம்பிள் மேட்ரு வாங்கி கொடுக்க முடியாது. கேட்டால் தெரு ஹவு கம் நாசி கோரிங் அது மிஸ்டேக்லேயே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சார் மிஸ்டேக்காக இருந்தாலும் அது ரொம்ப மைக்ரோ இஷ்யூ. ஒரு செட்டில் உள்ள சாப்பாடு நாசி கோரிங் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா நீங்களாம் எப்படி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ரன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார். நம்பர் 1. நம்பர் 2, சாப்பாடு முடிஞ்சு போகிறது செட்டில். ஹவு கேன் யூ டூ தட்? சாப்பாடு முடிஞ்சு போகிறது. அது ஒன் திங். ஆனது எல்லாத்துக்கும் ஃபுட் இருக்குது. பாலா ஃப்ரம் மார்னிங் ஹி வாஸ் ஆக்டிங். அவருக்கு சாப்பாடு இல்லை. என்ன திங்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷன் கூட வார்ட்ராப்பு, டிரான்ஸ்போர்ட்டு, டோல் எதுவுமே இல்லை, கிளைம் இருக்குது. அது ஆல்சோ more than 50 kilometers. அதாவது ஐ ரிமெம்பர் ஒரு ஷூட்டுக்கு ஃப்ரம் பத்து கேவ் ஐ ட்ரோவ் டு தஞ்சோங் சப்பாட்டா நியர் டு பிடி 2 hours இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு டோல் பெட்ரோல் கிளைம் இல்லைங்க. ஐ ஃபோட் வித் த ப்ரொடியூசர். ஐ சேட் என்னன்னா இது 2 hours நம்ம போயிட்டு வரோம் இல்லையா? இல்லை, யாருக்குமே இல்லை. அட்லீஸ்ட் எனக்காச்சும் பரவாயில்லைங்க. சில குரூவெல்லாம் வந்து பேமெண்ட் என்னங்க ஒரு நாளைக்கு 150 ringgit 200 ringgit. அந்த பசங்களுக்கும் கிளைம் இல்லைன்னா என்னங்க பண்ணுவாங்க? அவங்களோட ரைஸ் போலுங்க இது. அது கூட தட்ஸ் வை சே இந்த ஒரு விஷயத்துல நான் போய் கேட்கும் போது நான் கெட்டவளாக ஆகிறேன். அது எந்த வகையில் நான் வந்து ஏன் ஸ்டாண்ட் அப் பண்ணுறேன்னா பரவாயில்ல நாச்சும் சொல்கிறேனே, நானும் மூடிக்கிட்டு இருக்கணுமா? நானும் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து ஐ வாண்ட் டு கீப் மை மவுத். ஐ டோன்ட் வாண்ட் லைக் நம்ம அவ்வளோ பொறுத்து போய் தான் நம்ம இருக்கணும்னு இல்லை. திஸ் இஸ் bare minimum ஹியூமன் நீட்ஸ், பேசிக் ஸ்டஃப். இதுவும் இல்லை. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன ஓசோ சாப்பாடு பத்தலை காலையில் எல்லாரும் மூடிட்டு இருந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. நானும் வந்துட்டு ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஃபெல் லைக் மேபி நம்மளாம் கொஞ்சம் வெள்ளனே பேசி இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லி. ஐம் கிளாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். Chandani is about 24. I see this girl how she came with lots of dreams when she was 18 years old. Yeah, I know Bala when I was 19. Yeah, புதுசா ஃப்ரெஷ்ஷா I was like wow, this girl got so much of potential. So வந்துட்டு க்ரோ பண்ணி இப்படி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது எனக்கு I don't know. இதை மற்றவங்க பார்க்கும்போது இதில் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சருக்கு நினைப்பாங்களா? இது எப்படி வேற லெவலில் க்ரோ பண்ண முடியும்? ஆர்டிஸ்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் artists to grow in this. இல்லை, that's the thing. See, மலேசியன்ஸ்க்கு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது, டேலண்ட் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஸ் another thing I told, லாட் ஆஃப் பயர்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இதாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஈவன் இந்த ப்ராஜெக்ட் ரேட்ஸ் பட்ஜெட்டு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் மலேசியா ஸ்டார்ட் பண்ணும்போதாச்சும் கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ போக போக இட்ஸ் கெட்டிங் பேக் டு வர்ஸுங்க, பேக் டு வர்ஸ். லைக் இட்ஸ் ஸோ பேட். லைக் பட்ஜெட் வைஸ் அதான் சொல்கிறேன். பட்ஜெட்டும் இப்படி சம்டைம்ஸ் சாப்பாடும் நம்ம சொந்தமாக வாங்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனு இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் வந்து கோத்ரூ பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக சம்பளம் வரும்போது அதெல்லாம் வெட்டிக்கிட்டே நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளி எப்படிங்க? அண்ட் ஆல்சோ நம்ம மந்த்லி ப்ராஜெக்ட்ஸ் வராது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு செய்கிறோமா? இப்போ மார்ச் அண்ட் ஏப்ரல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோமா, அதுக்கப்புறம் 2-3 months கழிச்சு தான் வரும். அப்போ இங்கே எடுக்கிற சேலரி வந்து we have to run for another 2 to 3. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் டைம் ஆக்டர்ஸ். இங்கே நம்ம வந்து பார்ட் டைமாக ஒரு ஜாப் வச்சுட்டு பிகாஸ் அதை என்னால் செய்ய முடியும். நானும் படிச்சிருக்கேன் தான். ஐ கேன் டூ அ பார்ட் டைம். ஏன்னா அதை சொன்னேன், சினிமா மேலே அவ்வளோ பைத்தியம், அது மாதிரி லவ். ஸோ என்னால் இந்த வேலையை விட்டுட்டு என்னால் ஒரு ஆஃபீஸில் போய் உட்கார முடியல. ஏன்னா உட்காந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ லவ் இந்த ஃபீல் மேலே. இந்த ஃபீலை க்ரோ பண்ணணும். ஏன்னா டெய்லி எனக்கு அது ஒண்டி தான். எனக்கு காலை எந்திரிச்சோன்னே எப்படியாச்சும் நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும். ஐ ஹேவ் டு டூ திஸ், திஸ் இஸ் வாட் ஐ மேனிஃபெஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே. 3 வயசுலேருந்து நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோ லவ் இருக்குது இந்த சினிமாவில். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது கூட நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறோன்னா எப்படிங்க முடியும்? அதான் சொல்கிறேன், இது மோர் தென் வேலைன்ற தாண்டி பேசிக் ஹியூமன் நீட்ஸ்க்கு போயிடுச்சு. ஓகே மன குமரல் சார். இது வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்குங்க சார். சம் குட், பட் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இருக்குது.
முக்கால்வாசி இப்படி தான். ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோட்ஸ். இது பாட்காஸ்ட் தான், பட்டிமன்றம் கிடையாது. ஏன்னா நடுவில் என்னை உட்கார வச்சு ஸோ இந்த மனக்குமுறல் மனம் ஆதங்கத்தை வந்து இன்னும் கேட்குவோம். இப்போ தான் ஒரு கேள்வி போயிருக்கு. இந்த ஒரு கேள்விக்கு இவ்வளோ ஒரு விளக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய காணொளி. நமது ஸ்பான்சர் ஃபூடி பாப்பா எங்க பலா. இது காணொளி பேர் இல்லை, கொஞ்சம் ஒரு எஸ்கேப் ரூட் எடுக்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். நீங்கள் முதல்ல காட்சியாக பாருங்க சொல்கிறேன். ரைட், சிறிய காணொலியை பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிறிய பிரேக் எனக்கும் கூட. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபேக்ட்டு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் ஃபேக்ட். ஸ்பீச்லெஸ் தான். ஆக்சுவலி ட்ரூத்தை வந்து எப்பொழுதுமே மூடி மறைக்க முடியாது. அது எப்படினாலும் ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு ஆள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனாலும் அதுவே தானாகவே எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். அதுதான் இது. ஓகே, கம்மிங் பேக் டு யூ. என்ன டிஃப்ரென்சஸ் அங்கே மகாநடிகள் இருக்கிற டீமுக்கும் இங்கே இருக்கிற டீமுக்கும்? அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சரி, அவங்களோட கமிட்மெண்ட்டும் சரி, அவங்களோட வேறு என்ன சொல்லலாம், ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்க விதமாக இருக்கட்டும், நிறைய சொல்லிட்டீங்க. எப்படி? ஓகே, ஸோ அங்கே வந்து அதை சொல்கிறேன். It's not to compare actually. How things can be done better here. Okay. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, I'm not see இப்போ கூட வந்து நான் இங்கே ப்ராஜெக்ட் பண்ணல, இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நல்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க, என்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஐ வாண்ட் டு ஷோ நான் இங்கே தான் என் கெரியர் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ எனக்கு இங்கே ஒன்று நல்ல படிப்புகள் கொடுக்கணும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நியாயமான பேமெண்ட் கொடுங்க, we will do our best. இதுதான் நான் கேட்குறேன். நானும் இல்லை, நிறைய பேரோட ஆர்டிஸ்டோட மனக்குமுறலே இதுதான். நம்ம இது செய்யலை, இது வந்து ஒரு இதுன்னு நம்ம வந்து we are not putting this down. இங்கே நிறையா நல்ல படிப்புகள் செய்கிறாங்க, நல்லா கொடுங்க, இன்னும் பெட்டராக ஆக்குங்கன்னு தான் ஆக்சுவலி ஐ எம் டாக்கிங் ஆல் திஸ். நாட் டு சே ஐ டோன்ட் அபாண்டன் திஸ். எனக்கு இது வந்து நம்ம ஃபீல் பெட்டராக ஆகணும். இப்போ நானே 24, இப்போ இன்னும் ஒரு 18-19 வயசு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, எனக்கு நடிக்கணும் நிறைய பேர் இப்போ வந்து வராங்க. அவங்களுக்கும் அது ஒரு பெட்டரான ஃப்யூச்சராக இருக்கணும்னு தான் நான் வந்து பேசுகிறேன். அண்ட் ஓகே, கம்பேர் பண்ணால் ஓகே, இந்தியா வந்து ஒரு கடலுங்க. அங்கே இருக்கிற ஃபீல் வந்து ஒரு கடல். தி வே தி ட்ரீட் ஆர்டிஸ்ட். ஸோ ஈவன் நான் வந்து அங்கே ரியாலிட்டி ஷோக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தான். என்னையே வந்து மேடம் வாங்க மேடம், உட்காருங்க மேடம் சாப்பாடு என்னாச்சும் மேடம், அண்ணா எனக்கு இதுதான் வேணும். தி வே தி சர்வ், தி வே தி ட்ரீட். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா உங்களோட மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. உங்களோட டேலண்ட் என்னன்னா செய்ய வைப்பாங்கங்க. ஏன்னா ஐ ரிமெம்பர் ஐ டிட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு. பட் என்னை விட அங்கே இருக்கிற ட்ரெயினர், என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. என்னால் இந்த மாதிரி செய்ய முடியும்ன்றே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை வெளியே ஆக்குனாங்க. தட்ஸ் வாட் தே டிட், தட்ஸ் வாட் தே டூ டு ஆல் த ஆர்டிஸ்ட். ப்ராப்பராக ட்ரைனிங்லேருந்து ரிஹர்சல்ஸ்லேருந்து. ஆனால் அந்த ரிஹர்சல்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி தெரியுமாங்க. ஒரு எபிசோட் நம்ம ஷூட் பண்ணும்போது 4 நாளைக்கு தூங்க மாட்டோம். ஃப்ரம் மார்னிங் டில் நைட் வில் பி தேர், வி won't sleep. எனக்கு ஞாபகம் இருக்குது, செமி ஃபைனல்ஸாக நாளைக்கு ஷூட். இன்னைக்கு நான் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கேன், 3 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கேன். 3 AM வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆனேன், வந்தேன், 2 hour தூக்கத்தை போட்டேன், எந்திரிச்சேன், குளிச்சேன். 6 AM I was on set. செமி ஃபைனல்ஸ் இட் வாஸ் லைக் டூ ஆர் டை. ஏன்னா நான் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கேன். செமிஃபைனல்ஸ் வந்து நான் செலக்ட் ஆகணும். ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபைனலிஸ்ட். என்னோட ஹெல்த்னால நான் அதை விட விரும்பலை. ஐ டிட். அண்ட் another thing is அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. நான் அழுந்துட்டு தான் போனேன். அது காமெடி பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா, ஒரு மொட்டை கோவை சாரில் ஒரு அது காமெடி பர்ஃபார்மன்ஸ். பிஃபோர் தட் ஐ வாஸ் க்ரையிங் டு மை மாஸ்டர். எனக்கு கையெல்லாம் நடங்குது மாஸ்டர், அவ்வளோ முடியல, தொண்டெல்லாம் கட்டி போய் என்னால் முடியல மாஸ்டர். அப்போ கூட அவர் உன்னால் முடியும், நீ போ. அந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ரொம்ப பாராட்டுறேன். பிகாஸ்
ஒரு 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 ஆர்ட் ஒரு கலை ஒரு சினிமா அப்படின்னு வந்தானே உயிரை கூட கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம வந்து அந்த மகாநடிகையில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான். நம்மளுக்கே ஒரு அந்த ஜி அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போகும்போது கூட வி ஹேட் அவர் ஓன் கேரவேன். அண்ட் ஆல்சோ பேமெண்ட் கூட அங்கே வந்து த மோர் யூ க்ரோ நீங்கள் என்ன பேமெண்ட் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. யூ கேன் ரியலி ஒர்க் தேர். பட் ஆஃப்கோர்ஸ் அங்கேயும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அங்கேயும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் அங்கே என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் நீங்கள் யாருன்ட்டு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார் வந்து கிளிக் ஆச்சுன்னா யாருனாலே தடுக்க முடியாது. நீங்கள் மேலே போயிட்டே தான் இருப்பீங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ், த வே தே வேல்யூ த ஆர்ட். அண்ட் அந்த ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வரும், ட்ரீட்மெண்ட் வரும், எல்லாமே வரும். வாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கோயிங் தேர்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு பர்சனல் ரீசனுக்காகன்னு. அந்த பர்சனல் ரீசனை ஜெனரல் ரீசனாக சொல்லுங்கள். The opportunity will still wait for you? அது எனக்கு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக வெயிட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் டேலண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஐ நோ இப்போன்னு இல்லை, நான் ஒரு 40 வயசில் நான் போனாலுமே என்னால் அங்கே ஒரு நல்ல அம்மா கேரக்டர் நடிக்க முடியும். என்னால் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ண முடியும். நான் எப்போ போனாலுமே என்னால் ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக ஆக முடியும். நாட் ஹீரோயினாக ஆகாட்டியுமே ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஆக முடியும். அது எனக்கு தெரியும். மேபி ஐ கேன் ஈவன் பிகம் அ சீரியல் ஆக்டர். ஐ நோ சம்மரை ஐ வில் டூ. பிகாஸ் எனக்கு என் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. அது ஒண்டி தான் நான் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ ஐ நோ திஸ் யூனிவர்ஸ் வில் நெவர் டிச் மீ இன் தட் திங். நீங்கள் மலேசியாவுக்கு வந்துட்டு நான் பார்த்த மணின் மைந்தன் வந்து உங்களுக்கு வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக குட்டி குட்டி இவெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. ஒரு இண்டிபெண்ட் மீடியா நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. ஆமாம். அது வந்து மற்ற மீடியாஸ் என்ன பண்ணாங்க உங்களுக்கு? ரேடியோ, டிவி, மற்ற மீடியாஸ்லாம் பெருசாக தெரில. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் மணின் மைந்தங்க குமாரான ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யார் நானுன்னு இல்லை, யார் அந்த மாதிரி போயிட்டு வந்தாலும் ஹி ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ். அப்புறம் வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம ராகாலேருந்து கூப்பிட்டாங்க. அப்போ ஆஸ்ட்ரோலேருந்து எனக்கு நான் வந்த பிறகு சில ஒரு என்னது சரவடி நைட்க்கு வந்து ஃபுல்லாக செஞ்சாங்க இன்டர்வியூ செஷன். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் வந்துச்சு. அந்த ஒரு டைம் ஆஃப் பீரியட்க்கு அந்த சப்போர்ட் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்து highlighting. It's good to hear at least they welcoming and acknowledging. At least அவங்க வெல்கம் பண்ணாங்க. the medias, everyone welcomed me because அவங்களுக்கும் தெரியும் இல்லையா நான் எங்கே எஃபர்ட் போட்டிருக்கேன். அதுவும் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு அது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதான் சரி, மக்களும் சரி மீடியாஸும் சரி, தே டிட் சப்போர்ட் மீ. அதை நான் டினை பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு அவங்க சிச்சுவேஷன் ஒரு மாதிரி ஸ்டக்காக இருக்கு. சந்தினி இங்கேயும் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்கள மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட பார்வையில் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு வந்தவங்க இங்கே இருக்கிறவங்க இந்த ஆர்டிஸ்ட்டு அவங்களோட கரியர் பார்த்தா டெவலப்மெண்ட்னு வரும்போது அந்த நீங்கள் சொன்னீங்களா ஸ்டக்கு இப்போ இனியா ஒரு தி ஸ்டக் இன் பிட்வீன். அதுதான் ஆக்சுவலி ஐ எம் ஃபேஸிங் தட் ஐ எம் ஸ்டக் இன் பிட்வீன். பட் ஐ நோ திஸ் இஸ் டெம்பரரி. இது டெம்பரரியாக நான் ஸ்டக் ஆகிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் அதான் சொல்கிறேன், நம்ம அங்கேருந்து ஒரு இது முடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே இன்னும் நம்மளை நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் நல்லா வச்சுருப்பாங்கன்னு நான் நம்பினேன். பட் அது ஒன்றும் இனி ஒஸ்தாக தானே வச்சுருக்காங்க. அதுதானே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க போகிறாங்க, நம்ம நாட்டிலேருந்து போகிறாங்க, வெளிநாட்டில் போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா இன்னும்லாம் இங்கே நல்லா ட்ரீட் பண்ணணும், இன்னும்லாம் நல்லா பண்ணணும். பட் இட்ஸ் ஆப்போசிட்டாக தானே நடக்குது. அதுதானே எனக்கு வந்து என்ன ரீசன் என்ன அர்த்தம்னு எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் கான்ட் ஃபைண்ட். ஏன்னா இப்போ மலே இண்டஸ்ட்ரியில் ஆக்ட் சில பேர் வந்து இங்கே தமிழ் ஃபீல்டில் நடிக்கிறாங்க. அவங்க டிமாண்ட் பண்ணுற பேமெண்ட்டை கொடுக்குறாங்க, யூனோ தி ஆர் கிவிங். பட் அப்போது இன்டர்நேஷ்னலாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து டிமாண்ட் பண்ணால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு அதுதான் எப்படி லாஜிக்கலி டெலி ஆகுதுன்னு ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. இங்கே ப்ரொடியூசர் டீம் தான் ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ்லாம் அதே கம்பெனிஸ் தான் டைரக்டரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பட்ஜெட் எப்பொழுதுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களை கூப்பிட்டு காசு பண்ணி ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து எக்ரி பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு போய் நடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் why you guys are complaining? Because you are agreed to the terms and condition for
your package, your call sheets, durations, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் பேசி முடிவு எடுத்துகிட்ட பிறகு தானே போகிறீங்க. நீங்களும் புத்தாவா அப்படியே புத்தாவா போகல. இதுதான் இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன், நான் 12 hours மேலே ஒர்க் பண்ண மாட்டேன், அதுக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பேமெண்ட்டை வந்து என்னைய வந்து இது பண்ணுவாங்க, ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஃபுல் டைம் ரைஸ் போல் என்ன இது இப்போ வந்ததும் வந்து எவ்வளோ தாங்க நம்ம டிமாண்ட் பண்ணுறது, நானும் வந்து இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும், இது தானே நான் வந்து சொல்லுவேன். சில ப்ராஜெக்ட்ஸ் நான் கிவ் அப் பண்ணிடுவேன், பரவாயில்ல நீங்கள் என் பேமெண்ட்க்கு வரலாம் வேணான்னு. பட் எனக்கு அப்போ என்னாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், எனக்கும் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், இதுன்னு சொல்லி எனக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை நான் மாட்டும்போது when they offer me this, என்னால் இது வேணான்னு சொல்ல முடியல. So we are pushed into a situation to accept. desperation ஒன்னு இருக்கு commitmentனால. Okay. So we are pushed into that situation to accept that project for that payment. So நான் மிஞ்சி ஓகே இதுதான் இவங்க கொடுக்குறாங்க, சரி இதாச்சும் 12 ஹவருக்கு மேலே ஷூட் பண்ணாதீங்க, இதுதான் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ், அதாவது 2 hours அந்த மாதிரி ட்ராவல்னா டோல் பெட்ரோல் வந்து கிளைம் வந்து கொடுத்துருங்க, பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்குறோம். அதை சொல்லிட்ட பிறகு கூட வந்து அது செய்யலைன்னா என்னங்க பண்ணுறது? அப்போ கடுப்பாக தான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம், சரி நம்ம எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்த பேமெண்ட்க்கும் நம்ம வந்து செஞ்சிட்டோம், நம்ம சொன்னதும் வந்து நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா என்ன தான் பண்ணுறது? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல. பட் என்ன தான் பண்ணுறது? ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் சொல்லுவாங்க, நீங்கள் எக்ரி பண்ண தானே வந்தீங்க. ஆமாம் எக்ரி பண்ணி தான் வந்தேன், பட் அதுக்குன்னு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. நியாயம் எல்லார பார்வையிலும் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்க பார்வையில பார்த்தா உங்களுக்கு நியாயம். இப்போ வந்து ஒரு சேனல் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கு, அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க, they want to do. நீங்க ப்ராஃபிட் பாருங்க, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பாருங்க, அநியாயத்துக்கு ஏன் பார்க்குறீங்க? அதுதானே நம்ம வந்து சொல்கிறோம். லைக் யூ பே வாட் எவர் நியாயமான அமௌண்ட்டு நல்லா நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்க்கு உங்கள் டெக்னிக்கல் க்ரூஸ்க்கு நல்லா பே பண்ணிட்டு நல்லா குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பண்ணிக்கோங்களா, நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ராஃபிட்டை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நீங்கள் பீனட்ஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபேர் இல்லைல்ல. பிகாஸ் இப்போ நான் இங்கே ஒரு 5 years இருக்கிறேன்னா எனக்கு தெரியும் இந்த ஒரு சேனல் வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியும். இப்போ 2 சேனலுக்கு RTM இருக்குது, எஸ்டோ இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சு எல்லாமே இது பண்ணி அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் இவ்வளோ தான் பே பண்ணுறீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அஃப்கோர்ஸ் வி நோ ரைட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஆனால் அவ தெரிஞ்ச நம்ம வந்து முட்டாள் மாதிரி இருக்கிறது தான் தெரியுமா எவ்வளோ கஷ்டம். இதில் உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு பெண்ணோட ஆதங்கம், இப்போ ஒரு ஆணோட ஆதங்கம், நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. சார் இப்போ இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் ப்ரொடியூசிங் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ப்ரொபோசல் பட்ஜெட் ஷீட்டில் போடும்போது உங்களுக்கு ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று வரும், வார்ட்ரோப்க்குன்னு ஒரு பட்ஜெட் வரும், ட்ராவல் இது எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் பார்ட் ஆஃப் த பட்ஜெட். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டிஸ்ட்க்கு வார்ட்ரோப்க்கு பட்ஜெட் கொடுக்கலன்னா அப்போ அந்த பட்ஜெட் எங்கே போகுது? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டும் கொடுக்குறது, அப்போ பட்ஜெட் எங்கே போகுது? இல்லை நானும் பார்த்துட்டேன், வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, வார்ட்ரோப் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், டோலை பார்த்துக்கிறோம். வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லூட் என்னலாம். ஓகே, ஈவன் இன் மை ப்ரொடக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நான் கொடுத்தேன், நான் போய் சொல்ல மாட்டேன். சம் ப்ராஜெக்ட்ஸ் ஐ டூ ப்ரொவைட், சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஓகே அவங்க இருக்கிற வாட்டர் மேனேஜ் பண்ண முடியும், ஓகே ஃபைன். பட் அட்லீஸ்ட் நான் ஒரு வின்-வின் சிச்சுவேஷன், அட்லீஸ்ட் வி கிவ் த பேமெண்ட் தே ஆஸ்க். பேமெண்ட்டையும் கொடுக்காம, சட்டையும் கொடுக்காம, சாப்பாடையும் ஒழுங்காக போடாமல், லாங் ஹவர்ஸ் வச்சு தோச்சு எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துலனாச்சும் நியாயமாக நடந்துங்கயா? அதுதான் நான் கேட்குறேன். அட்டி பயங்கர அட்டி கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும். ஐ நோ த ஃபீல். இங்கே இருக்கிற பட்ஜெட் அப்படித்தானு தெரியும், நாங்களும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இன்னும் பண்ணணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் தாண்டிங்க நம்ம போகிறது. ஸோ தேர் இஸ் அ பாயிண்ட் தட் திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் வென் ஐ ஸ்டார்டட் டு வாய்ஸ் அவுட், ஹியர் யூ கோ, சாந்தினி வந்து வெரி டிமாண்டிங், அவங்களுக்கு வந்து attitude ப்ராப்ளம் இருக்குது, ஷீ இஸ் அ வெரி லூஸ் கேரக்டர். லூஸ் கேரக்டர் as in I also heard people saying that என்னோட கோ ஆக்டர்ஸ்லாம் வந்து என் கூட ஒர்க் பண்ண பயப்படுறாங்களா, நான் வந்து கோ ஆக்டர்ஸ் கூட எப்போவுமே வந்து இது பண்ணுவேன்னா, பாலா என்னோட கோ ஆக்டர் தான், நான் எப்படி இருப்பேன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஐ ஹேவ் சோ மெனி கோ ஆக்டர்ஸ். நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். நான் நல்லா பேசுவேன், எல்லாருக்கிட்ட நல்லா பேசுவேன், செட்டில் வருவேனா, ஃபன் பண்ணுவேனா, வேலையை முடிச்சேன்னா அப்படி இருப்பேன். ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சில
ஆர்கியூமெண்ட் வரும். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கேட்குறேன்ல, என்னங்க சட்டம் மாற்றுறதுக்கு இடம், என்னங்க இது நான் தப்பு பண்ணோன்னே ஆஃப்கோர்ஸ் நான் அப்பப்போ செட்டுக்கு லேட்டாக வருவேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு அப்படியே என்ன இல்லைங்க, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க லூஸ் கேரக்டரா? வாட் இஸ் லூஸ் கேரக்டர்? அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஷி பெர்ஃபார்ம்ட் வெல். 2-3 தடவை லேட்டாக வந்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு புரியுது டிராஃபிக், அதேமாதிரி வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட ஃபேராக இல்லைல்ல. ஸோ எனக்கு அது புரிஞ்சு, அதனால் நான் வந்துட்டு ஓகே விட்டுட்டேன். நீயும் ஃபேராக இல்லை, அவங்களும் ஃபேராக இல்லை, ஒரு மாதிரி டேலி. பட் மற்றபடி அது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் பிட் ஓவர் ஸ்டேட்டட் கூற்று. ஐ திங்க் என் மண்ணுக்கு என் கூட பேர் பண்ணி நடிச்சார். ஐ நோ பாலா ஃபார் லைக் ஸோ மெனி இயர்ஸ். ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க லூஸ் கெட்டப். லைக் இதில் என்ன மேட்டர்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு மலேசியன் ப்ராஜெக்டே பண்ணலை. நான் கடைசியாக பண்ணது 2022 தான் பண்ணேன். மன்மத பிளட் சீசன் 2ன்னு ஒரு ப்ராஜெக்ட். தட் வாஸ் த லாஸ்ட் ஐ டிட். அதுக்கப்புறம் ஐ டிட் சிங்கப்பூர் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்தோன்னே ஐ டிட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கப்புறம் கேப் விட்டு போய் ஐ வென்ட் டு இந்தியா. இந்த வருஷம் தான் ஆக்சுவலி எனக்கு ரிலீஸ் ஆனிச்சு. பேக் டு பேக் எஸ்ட்ரோ சீரிஸ் வந்து வெளியே ஆயிருக்கு. ஸோ இந்த 2 வருஷமும் நான் பண்ணல. எப்படி யார் நீங்களாம் ஜட்ஜ் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு லூஸ் கேரக்டர் as in யார்கிட்டயும் ஈஸியாக போயிடுவேன் பசங்க கிட்ட. அப்படி கிடையாது. அப்படித்தான் என்னை போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ ஐம் லைக், நான் வந்து 2 வருஷமாக எங்கள் ப்ராஜெக்டே பண்ணல. அண்ட் ஆல்சோ ஐ ஆல்சோ ஹர்ட் தட் வந்து கோ ஆக்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கே பயம்னு முன்னுக்கு இருக்காரு. நான் எப்படி செட்டில் இருப்பேன்? ஐ எம் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், சில், வருவேன், நான் சேட்டை பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துலையாச்சும் தப்பாக நடந்தோ, சி இஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், அது வந்து பர்சனல். ஓகே, அது வந்து ஒர்க்கோட நீங்கள் இன்வால்வ் பண்ணவே கூடாது. இப்போ நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கோ ஆக்டர்ஸ் வந்து போகிறாங்கன்னா, இஃப் தே ஸ்டார்ட் டு டேட் ஆஃப் தேர் கோயிங் அவுட் சைட், அது எல்லாமே அவங்களோட பர்சனல். இப்போ அதனால வந்து ஷூட்டிங் ஸ்டாப் ஆகுதா? இப்போ அதனால வந்து செட்டு பாதிப்படிதா? அதனால நான் வந்து ஷூட்டுக்கே வரலையா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கோ, இந்த பொண்ணு வந்து இந்த ஆக்டர் கூட இருக்கிறனால தான் ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஒழுங்காக நடிக்க மாட்டேங்குது, இது பண்ணுது அது பண்ணுது. அப்படி வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஓகே. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. வாட் எவர் இட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த கேமரா, இட்ஸ் பர்சனல். அதுக்குன்னு நான் செஞ்சேன்னு சொல்லலை. ஐம் டாக்கிங் ஜென்ரலி. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், அது பர்சனல். அது எப்படி நான் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல்குள்ள வந்து இழுத்துட்டு வரீங்க? அது ஃபேர் இல்லை. ப்ரொஃபஷனலிசமும் கோசிப்பும் எப்பொழுது அப்படி சிங்க் பண்ணுது. அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. கேரக்டராக இருந்தாலும் சரி, ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, ரூமர்ஸு, கோசிப்ஸு இதெல்லாம் வச்சு தான் அதெல்லாம் நடக்கிறது. அது கிசுன்னு இந்த சினிமாவில் நடக்கிறது வந்து அது உண்மை தான். அது இல்லைன்னா சினிமா இல்லை. அதுலன்னா சினிமாவில். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, அது மட்டுமே சொல்லி எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க விடாம பண்ணுறாங்க. ஓ, திஸ் கேர்ள் இஸ் தட். Are you saying that someone is sabotaging you? Of course it happens. இங்கே பாருங்க, இந்த ஃபீல்டில் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம கூட வந்து அக்கா, அண்ணன், பெஸ்ட் ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நடிக்கிறவங்களே சாப்பாடாச்சு பண்ணுவாங்க. இது நடந்திருக்கு. என்கிட்ட க்ளோஸாக இருக்கிற ஒரு அக்காவே, ஓ சாந்தினி வந்து என்னோட சிஸ்டர் மாதிரின்னு சொல்லி பின்னாடி போயிட்டு வந்து, ஓ திஸ் கேர்ள் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர், இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோன்னு இது இப்படி பரவிட்டு, அப்புறம் சில பேர் என்ன நம்ம யோசிப்பாங்க, ஓ இது சாந்தினி பிரச்சனை தான் போல, better don't call her for project ne, without even knowing me personally, without even working with me personally, how you guys can conclude and judge someone? அப்போ இங்கே டேலண்ட்க்குன்னு மதிப்பு இல்லையா? அதை தான் நான் கேட்குறேன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணிவிட்டு உண்மையாகவே இது வந்து தேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன், நான் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல், என் கூட ஒர்க்கும் பண்ணாமல், ஒன்றுமே செய்யாமல், ஆளுங்க சொல்கிறத மட்டும் வச்சு கேட்டு நீங்கள் எப்படி ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணி அவங்கள ப்ராஜெக்டில் செலக்ட் பண்ண விடாமல் பண்ணுறீங்க? நீங்களே சொல்லுங்கள், எப்படி பண்ணுறாங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். பேஸ்ட் நீங்கள் சொன்னதெல்லாம், ஆர்டிஸ்ட் யூ ஷுட் ஸ்பீக் அப், யூ ஷுட் ஆஸ்க், யூ ஷுட் சே நோ. என்னென்ன விஷயங்கள் தெரியுங்களா? உங்களுக்கான பேமெண்ட்டை கரெக்டாக கேளுங்க. இதுதான் எனக்கு வேணும், இத்தனை மணி நேரம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஃபுட் வேணும். பல பிரச்சனை இது மேட்ரு ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும் கேட்கறதுனால தான் இது நடக்குது. எல்லாருமே அது கேட்டா எல்லாருமே கேட்கணும், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நிறைய நியூ கமர்ஸ்லாம் வந்து பர் டே லீட் கேரக்டர்ஸ்க்கு தே வில் ஆக்ட் ஃபார் 150 ringgit 200 ringgit ஆக்ட் பண்ணுற நியூ கமர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் இதை கேட்டால் எப்படி திரும்ப யோசிக்கிறாங்க, சே இது கேட்டால் எனக்கு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிடைக்காத, நம்ம வேறு புதுசு வேறு, இது இப்படியே தான் ஆகுது. ஸோ இப்போ சில ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெல் நோன், அதாவது எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டு
புது ஆளை பிடிச்சி இந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா புது ஆள் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரிஸ் நடிக்க போகிறோம்ப்பா, வி ஆர் கோன் ஷோ அவர் ஃபேஸ்னு. அப்புறம் அவங்ககிட்ட வந்து வி ஆர் கிவிங் யூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இந்த சீரீஸை நீங்கள் லீட் பண்ணுறீங்க தெரியுமா, புதுசாக பண்ணுறீங்க, பேமெண்ட் வந்து 150 ஓகேயான்னு. இப்போ அந்த புது ஆளுக்கு எப்படி இருக்கோ, சரிங்க நான் வந்து பண்ணுறேன்னு அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்படி தான் நடக்குது. பட் பாவம் அந்த பசங்களுக்குலாம் தெரியாது, they are being used, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே காமனாக கேட்டாங்கன்னா மேபி இது மாறும், கரெக்டான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எல்லாரும் கேட்காம இருக்கிற வரைக்கும் இது இப்படியே போயிட்டு தான் இருக்கும். இது நான் ஒரு 50 வயசாகிட்டு நீங்கள் பாட்காஸ்ட் வச்சாலும் ஆமாங்க இதுங்கன்னு இதே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இது என்லெஸ்ன்னு நினைக்கிறேன். இது சாபமா இல்லையா அப்படி என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி காதல் என்பது சாபமா, அதோடைய சிறிய காணொளி இது உங்களுக்காக. KES இந்த திரைப்படம் வெகு விரைவில் வருது சினிமாவுக்கு. ஒரு கட்டத்தில் எனக்கே சொல்லி டயர்டாச்சு படம் வருதுங்க. நான் டேட்டு சொல்கிறேன், வெரி சூன், வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, இங்கே உள்ள கேஸுக்கு வருவோம். சந்தினி, ஆக்சுவலி இது ஒரு சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன்ஸ்லாம். நீங்கள் சொல்கிறீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி பட்ஜெட் கொடுக்குறதில்ல, ஸ்குவீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்கிட்ட தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் வருது. கொண்டு அந்த நிறுவனம் வந்து இதுதான் பட்ஜெட் அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட லிபர்ட்டி இல்லையா, அதை வந்து அக்செப்ட் பண்ணணுமா அக்செப்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆனால் எக்கானமி வைஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கும் அந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. அதனால் அதை வந்து எக்ரி பண்ணி எடுத்துடுறாங்க. எக்ரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பிறகு இங்கே வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்குவீஸ் பண்ணுறது என்னன்னு அர்த்தம்னா, நம்ம ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம். அந்த ப்ராஃபிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணலாம், அந்த ப்ராஃபிட்டை வந்து ரிட்டைன் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற காசில் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. அது தவறு நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ இங்கே வந்து லெட்ஸ் சே எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அந்த தனியார் நிறுவனங்கள் கொடுக்குற பட்ஜெட்டில் செய்ய முடியாது அப்படின்னு வந்து தோலா பண்ணிட்டாங்கன்னா, தென் ஐ திங்க் நீங்கள் சொன்ன அந்த எல்லாரும் சொன்னாங்களே வோக்கல் பண்ணாங்க, மேபி அதை வந்து தவிர்க்கலாம். சார், ப்ராஃபிட் மார்ஜினுக்கு வருமே, ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்குது, அதில் என்ன ப்ராஃபிட் மார்ஜினில் ப்ரொடக்ஷனுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அலோகேட் பண்ணலான்னு நீங்கள் சும்மா சொல்லுங்கள். ஓகே, ஒரு 100,000 வச்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்டில். நார்மலாக வந்து மேக்ஸிமம் ஒரு 20% என்னது ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு. ப்ராஃபிட் மார்ஜின் ஓவரால் ப்ராஜெக்ட் வேல்யூலேருந்து 20%, 80% அது நியாயமானது, ஒரு மினிமல் சொல்லலாம். ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஸோ வாட் யூ திங்க் இஸ் a குட் மார்ஜின், ப்ராஃபிட்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் பிரிக்கிற மார்ஜின்? ஆக்சுவலி நீங்கள் அந்த மார்ஜின் வைஸ் கேட்டாங்கன்னா அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பிகாஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் வேல்யூ. இப்போ அவங்க எந்த பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா. பட் ஐ வுட் சே, ஏன் வந்து இப்போ அவ்வளோ செய்யவே முடியாத அளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஏன் எக்ரி பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் தான் கஷ்டம், ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் தான் கஷ்டம், எங்களுக்கும் தான் கஷ்டம். வென் வி ஆஸ்க் தெம் இந்த பட்ஜெட்னா அந்த தனியார் நிறுவனம் தான் கை காட்டுறாங்க. பட் நம்ம அந்த தனியார் நிறுவனம் கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கரெக்டாக தானே பட்ஜெட் கொடுக்குறோம், அதை தானே அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன அங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரி, இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வெரி ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல், நம்ம அதை ரொம்ப எஷ்யூர் பண்ணியும் சொல்ல முடியாது. சி, எனக்கு சம் ப்ரொடக்ஷன்ஸ் ஐ நோ ஃபுல் ப்ராஜெக்ட் வேல்யூலேருந்து 30% தான் ப்ரொடக்ஷனுக்கு சார், 70% ப்ராஃபிட். இதையும் நான் பார்த்துருக்கேன். 50% ப்ரொடக்ஷன், 50% ப்ராஃபிட், இதையும் பார்த்துருக்கேன். 70% ப்ரொடக்ஷன், 30% ப்ராஃபிட். 80-20 ரொம்ப ரேரு,
நான் பட் பண்ணிருக்கேன் 70-30 இஸ் த பெஸ்ட். ஏன்னா 70% வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்து 30% நீங்கள் சாப்பு பண்ணீங்கன்னா கூட, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ப்ராஃபிட். அந்த மாதிரி சொல்லாதீங்க, சாப்புன்னு சொல்லாதீங்க. they worked for it. ஓகே ஓகே work part of sales is making money. கம்பெனி ஓட்டணும்ல அவங்க. சரி ஓகே அதுதான். ஸோ இப்போ 70% இப்போ 30% நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே 50-50 இஸ் ஆல்சோ ஃபைன். பட் 50-50 கூட நடக்கிறது இல்லையே, அது தானே மேட்ருங்க. ஸோ சம் சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி வாட் அந்த கம்பெனி என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இவங்களே என்ன டீல் சொல்லிட்டு. சம் மேபி அவங்க உண்மையிலே வந்துட்டு ஸ்மாலர் வேல்யூ தான் கிடைச்சிருக்கலாம். ஸோ அப்படி ஸ்மாலர் வேல்யூ இருக்கும்போது ப்ராபப்லி தே ஷுட் ஆஸ்க் ஃபார் வாட் இஸ் சப்போஸ் டு பி கிவன். இது ஆக்சுவலி இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனை இல்லை, இது காலகாலமாக இருந்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் ஏற்ற வேல்யூ. அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கதை வந்து வீட்டிலே நடக்குது ஒரு கதை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சர்டன் பட்ஜெட் வந்து ஒரு 100,000 ringgit நீங்கள் கொடுக்குறீங்க ஃபார் டெலி மூவி வச்சுக்கோங்க. இது வீட்டில் தான் நடக்குது. அதுக்கு நீங்கள் 100,000 ringgit கொடுக்குறீங்கன்னா ஃபேர் இனஃப். ஏன்னா அது வந்து நாட் லொக்கேஷன்னா பெருசால அந்த கதைக்கு ஏற்ற ஒரு வேல்யூன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ அந்த கதை வந்து இட்ஸ் கொஞ்சம் இன்டென்ஸ் த்ரில்லர், கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் போகணும் வரணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் மறுபடியும் அதே பட்ஜெட்டை நீங்கள் நிற்கும் போதே அங்கே என்ன ஆகுது, க்ரியேட்டிவிட்டி அடி அவங்க வந்து நல்லா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்களால எடுக்க முடியல, காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் அந்த மாதிரி செஞ்சலாச்சும் ஐ திங்க் இட் கேன் பி ஃபேர். அந்த கதை தளத்துக்கு அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணாலும் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. பட் சில நேரத்தில் வந்து யூனோ ஐ சீன் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ், ஐ திங்க் அவங்க இப்போலாம் டைரக்ட் பண்ணுறதே இல்லை போல். அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு. லைக் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து லைக் அந்த நான் ஃபிக்ஷன் அந்த ஒரு டேரக்டர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய விஷன் இருந்துச்சு அவங்களுக்குலாம். இட் வாஸ் சம்திங் நியூ டு சி. இந்த மாதிரி சீரீஸாக இந்த மாதிரி எடுத்தாங்கன்னு. பட் நான் அந்த மாதிரி போவே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லையே அவங்களுக்கு. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், இவங்களும் போவாங்க செட்டுக்கு போவாங்க, ஓகே எனக்கு இந்த செட்டு வேணும், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு காட்டணும், இப்படி செய்யணும்னா பட்ஜெட் இருக்கிறது இல்லை. அங்கே ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இந்த பெத்தி கேஷே ஒரு 300 ringgit தாங்க கொடுத்தாங்க, இதில் நான் என்னங்க வந்து என்னது ப்ராப்ஸ் வாங்குறது அப்படின்னு இருக்கும். ஸோ புரியுதா, இது எவ்ரி திங் இஸ் லைக் இன்டர் கனெக்டட். ஸோ இது நான் யாரை வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளேம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது நடக்குது. ஓகே ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்பெசிஃபிக் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு. எல்லாரும் கொஞ்சம் பொதுநல கருதி கான்சிடரேட்டாக எல்லாரும் நியாயமாக இருக்கணும், எல்லாரும் க்ரோ பண்ணணும்னு நினச்சாலே இந்த இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. இல்லைன்னா எப்படி தான் குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருப்போம். இங்கே தான் டீமுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு இந்த அது வேற எபிசோட் சார். அதுக்குள்ளெல்லாம் போகிறோம். பட்ஜெட் பஞ்சாயத்தேன்னு முடியாமல் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். பட் சந்தினி இப்போ தான் 24 வயசு, இண்டஸ்ட்ரியில் நிறைய நடிக்கணும். இதனால நீங்கள் இந்த பொண்ணை பிளாக் பண்ணி பிளாக் லிஸ்ட்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க ஒரு ஆதங்கத்தை பேசியிருக்காங்க. இட்ஸ் a very healthy discussion. இது இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம் I don't know how they are going to see me, but நல்லா உட்காந்து யோசிச்சாங்கன்னா நான் யாரையுமே குறை சொல்லலை. எனக்கு வந்து பெட்டராக இருக்கணும். ஐம் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன். இங்கே வேலை செய்கிற டெக்னிக்கல்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அந்த கண்டென்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் நான் பேசுகிறேன். ஓவராலாக நடக்கணும்னு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போ நான் அதான் சொல்கிறேன், சினிமா மேலே ஆசை இருக்க ஒருத்தி வந்து ஃபுல் டைம் அதில் இறங்கணும்னு ஒருத்தி வரா, அது செய்ய முடியாமல் இருக்கேன். என்னால் ஃபுல் டைம் இறங்கவே முடியலையே. ஸோ அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள், என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஐ ஹேவ் மை பிளான்ஸ், பார்ப்போம். அது கிளம்பி ஃபூடி பாப்பாலேருந்து ஒரு கடையை போட்டு டீயை வைங்க, நாங்கள் பிரியாணி கேம்பெயினை ஓட்டணும். செய்யணும் போல பாலா. நீங்க கேட்டு பாருங்க, பிரியாணி கம்பெனி ஓட்டணும். என்ன வந்து சேர்ந்து பிரியாணி போடலாம். இப்படி பிரியாணியா? பிரியாணி போடுறோம், நீங்க டீ போடுறீங்களா? சூப்பர். அடுத்த பிளான் ஃபூடி பாப்பாக்கு ஒரு பூத் கொடுத்துருங்க, எனக்கு பலாக்கும் அவர் பிரியாணி போட நான் டீ போட, 2 பேரும் சேர்ந்து. ஓகே தானே? அது ஒரு தளம். அஃப்கோர்ஸ் அது கீழ்த்தனமாக யாரும் இப்போ வரைக்கும் யோசிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஏர்ன் யோர் இன்கம், டு பேலன்ஸ் யோர் லைஃப் பிட்வீன் இந்த பக்கத்து ஆர்டிஸ்டான ஒரு வாழ்க்கைக்கும் அந்த டைம் வந்து கீல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஃப்கோர்ஸ் எனக்கே பிஸ்னஸ் நான் பாலா கிட்டே நிறைய ஷேர் பண்ணுங்க. எனக்கும் ஒரு டீ ஷாப் இது பண்ணோம், எனக்கும் பிஸ்னஸ் வந்து வெஞ்சர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நான் ஏன் அதில் ஃபுல்லாக இறங்காமல் செஞ்சிட்டு இருக்கேன்னா, பிகாஸ் எனக்கு வந்து அப்படின்றது ஆல் அவுட்டாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐம் ஸ்டில் யங், ஓகே, ஐம் ஸ்டில் 24. ஸோ அதுக்கட்டும் இஃப் ஐ ஷோ மை செல்ஃப் லைக்
லைக் திஸ், அப்புறம் இங்கே வந்து இஃபெக்ட் ஆயிருமோன்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் தான் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் போகணுன்ற ஆசை. லைக் இந்தியாவில் பண்ணணும், சிங்கப்பூரில் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காட்டியும் நான் இதில் வென்ச்சர் பண்ணிட்டேன்னா இதில் நான் வந்து ஃபோக்கஸ் வந்து விட்டுருவேணும். பிகாஸ் when we go into business we have to invest our time into that business. So it's not easy. காலைலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அங்கே இருக்கணும், சாப்பாடு இது பண்ணணும், செய்யணும், வரணும். ஸோ இது இப்படி செஞ்சுட்டேன்னா என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணல. மேபி இப்போ எனக்கு ஒரு 30 வயசாச்சு, இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் ஐ கிவ் அப் அப்படின்ற ஒரு நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா மேபி ஐ வுட் ஹவ் டன் திஸ். இப்போ சொல்லாமே ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுதான். ஸோ ஐ வுட் ஹவ் கிவன் அப். ஓகே பரவாயில்ல, சினிமா வந்து போச்சு, ஓகே நம்ம இது நிஜம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பொழப்பை பார்ப்போம் அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். பட் இப்போ எனக்கு ஒன்றும் அந்த எண்ணம் வரல. எனக்கு ஒன்றும் இல்லை, சினிமா என்னை கை விடாது, நான் ஒன்றும் நல்லா செய்யணுன்ட்டு அந்த மைண்ட் போயிட்டே இருக்கு. அதனால தான். ஓகே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு செல்ஃப் க்ரூமிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குன்னு ஒரு தனி காசு இருக்குது. பியூட்டி பார்லர் வச்சுக்கோமே, உங்களோட பியூட்டி டேக் கேர் பண்ணுறதுக்கு, உங்களோட அட்டையர் இது பண்ணுறதுக்கு, உங்களோட ட்ரைனிங்க்கு, உங்களோட வாட் எல்ஸ் இன் செல்ஃப் க்ரூமிங் நிறைய இருக்கு. நிறைய அதுக்கு வந்து ஒரு காஸ்ட். ஐ மீன் அது க்ரூமிங் அவர் ஃபிசிக்கலி, மென்டலி, அவர் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்த மாதிரியே 100வது படத்தில் நடிக்க முடியாது. there should be growth. ஸோ அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இன்கம் வந்து ரொம்ப ஸ்டெட்டிக்காக இருக்குது, இந்த பக்கம் பார்த்துக்கணும். யூ ஹேவ் டு ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆர்டர் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ட்ரைனிங் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காஸ்ட் இன்வால்வ் பண்ணியிருக்குது. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆனஸ்ட்லி நீ சொல்ல போனால் ஐ எம் நாட் பேலன்சிங். ஏன்னா ஒன்றும் நீ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் என் கையில் இல்லை. ஈவன் லைக் என்னோட இன்கம் வாய்ஸ் எதுவுமே என் கையில் இல்லை. பட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி வந்து வாட் எவர் ஐ கேன் டூ இட் நேச்சுரலி, வாட் எவர் என்னால் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியுமோ ஐ எம் ஸ்டில் டூயிங். இன்னும் நிறையா இருக்குது. இப்போ என்னோட ஃபிசிக்கல் வாய்ஸ் சரி, மை மென்டல் ஹெல்த். ஆக்சுவலி இந்த வருஷம் 2025 வந்து என்னை கேட்டிங்கன்னா வந்து என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப அனுபவிச்ச ஒரு வருஷம் இந்த வருஷம் தான். ஐ திங்க் அன்டில் த டே ஐ டை 2025 நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ், அவ்வளோ விஷயம் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன், ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த ஹோல் சிச்சுவேஷனும் வாட் எவர் ஐ கேன், ஐ எம் ஸ்டில் டூயிங். இன்னும் நிறைய செய்யணுன்ட்டு ஆசை. She can sing, she can dance, she can act, she can host. Powerhouse, sir. Powerhouse, sir. You can do wonders. You'll somehow survive this. Don't worry. Thanks. Wish you all the best, Chandani. எங்க நிறைய விஷயம் பேசுறதுக்கு thank you so much. And thank you. நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Foodie Papa. அடுத்த Foodie Papa 27 நவம்பர்லேருந்து 30 நவம்பர் பண்டா கிண்டரா ஜாயன் ஓப்பன் காப்பாக்கில் நடைபெறுதுங்க. எல்லாரும் இந்த ஸ்பாட் போன தடவை வந்தாங்க, திரும்ப எப்போ எனக்கு காத்துட்டு இருந்தீங்க, அதை மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ சுற்றி உள்ள ஏரியாலெல்லாம் தூரம் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அழகான அவுட்ஃபிட் போட்டிருக்கோம். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் இல்லை, ஆதரவாளர் கேருங்க வந்து. இன்னைக்கு எங்களுடைய அழகான இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுது யார் சார்? பார்கவி புத்திக். அழகான பேர் மட்டும் இல்லைங்க, இந்த புத்திக் பேர். அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பல வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. இந்த திரைப்படம் வெகு விரைவில் சினிமாஸில் வருது, மறக்காம பாருங்க. ஷோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மூச்சு வாங்க பேசுகிறேன் சார். நீங்கள் எதாச்சும் சொல்ல போறீங்களா? நான் இன்னைக்கு காது அடைச்சி போச்சு, நடுநிலையாக இருந்த 2 பேரும் அதை விவாதமும் மனக்குமுறலும் கேட்டு நான் people பார்த்தவங்க எல்லாம் நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என் மனசில் இருக்குது, பட் ஐ லெட் இட் அவுட். என்னென்ன ஃபேக்ட்ஸோ அதை தான் பேசுவோம். ஸோ ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தாலும் வந்து மன்னிச்சிருங்க. பட் திஸ் இஸ் பியூர்லி வாட் எவர் இஸ் ஜெனுவின் ஃப்ரம் மை ஹார்ட், வாட் ஐ ரியலி ஃபீல் இட்ஸ் நீடட். இது பேசி ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் நான் பேசினேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்களோ அது அவங்க திங்க், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, சம்டைம்ஸ் வந்துட்டு விஷயங்களை பாட்டில் பண்ணிக்க கூடாது, நீங்கள் வெளியே கொட்டணும், பேசணும். இட் மேக்ஸ் யூ டு ஃபீல் பெட்டர். அது சொன்ன மாதிரி தான் jokkkasokkapakka team, we care for you. உங்களுக்கு ஏதாச்சும் மனக்குமுறல் ஏதாச்சும் பேசணுமா, சொல்லணுமா, யார்கிட்ட சொல்லணும் தெரியலையா, உங்கள் ஸ்டோரியில் போடுங்க, jokkkasokkapakkaன்னு எங்களை டேக் பண்ணுங்க. அப்படி எப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் கூப்பிட முடியுமா எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி அளவுக்கு கூப்பிட்டு இந்த உரையாடலுக்கு எடுத்துட்டு வருகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. வரை விடைபெறுவது கிருஷ்ணா. BGW.